Dear 11th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். In example 6.37, if the pair of lines represented by ரெண்டு pair of straight lines கொடுத்திருக்காங்க be such that each pair bisects the angle between the other pair. Each pair bisects the angle between the other pair. என்ன சொல்றாங்க புரியல சார்? இது x axis y axis மாதிரி ஞாபகம் வச்சுங்க. xy term இல்லை, அதனால் இது வந்து பாசிங் த்ரூ ஆரிஜினாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னா x² minus 2cxy minus y ஸ்கொயருக்கு பாருங்கள், அது பிளாக் கலரில் வரைகிறேன். சும்மா ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வரைகிறேன். ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா இப்படியும் போகும். ரைட், திஸ் இஸ் மை x² minus 2cxy minus y² is equal to 0. அப்போ லைன், pair of lines number 1 இவன் அடிச்சுக்கலாம். x² minus 2cxy minus y² is equal to 0 is a pair of straight line. black கலரில் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள், இது ஒரு pair of straight line. இந்த pair of straight lineக்கு பைசெக்டார் வரைய போகிறேன். இந்த pair of straight lineக்கு பைசெக்டார். இது அக்யூட் ஆங்கிளா, இது அப்டியூஸ் ஆங்கிளா? அக்யூட் ஆங்கிளை கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும், அப்டியூஸ் ஆங்கிளை கட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரையணும். அப்போது பிளாக் கலர் லைனுடைய ஆங்குலர் பைசெக்டார் ரெட் கலரில் வரைஞ்சிருக்கு பாருங்கள். திஸ் இஸ் தி ஆங்குலர் பைசெக்டார் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். இந்த பிளாக் கலர் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸோடைய அக்யூட் ஆங்கிளையும் அப்டியூஸ் ஆங்கிளையும் ஒரு ஜோடி சரி பாதியாக வெட்டிட்டு போவான். ஃபார் எக்ஸாம்பிள் 60 இருந்தால் 30 வெட்டிட்டு போயிருப்பான். இது 120 இருந்துச்சுன்னா 60 வெட்டிட்டு போயிருப்பான். இந்த ஆங்குலர் பைசெக்டாரை தான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்குலர் பைசெக்டார் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 1. பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் 1 இருக்குது பாருங்கள், இவனுடைய ஆங்குலர் பைசெக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ரைட், அப்போது இது ஈக்குவேஷன் 1 நான் பிளாக்லேயே போட்டுக்கிறேன். பிளாக் கலர் இஸ் ரெப்ரசன்டிங் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் 1. அதுக்கு ஆங்குலர் பைசெக்டார் போட போகிறேன். ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்குலர் பைசெக்டார் ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்கள். x² minus y². இதோ இந்த ரெட் கலர் லைனுடைய ஆங்குலர் பைசெக்டார் வேணா நான் ரெட்டிலே போட்டுக்கிட்டோமா? இது ஃபார்முலா மட்டும் பிளாக்ல எழுதுகிறேன், சம் ஃபுல்லாக ரெட்டில் போடுறேன். நான் இந்த ரெட் கலர் லைனுடைய இதை ஆன்சர் எழுதுகிறேன். a minus b is equal to xy by h. இதான் உங்களுக்கு ஃபார்முலா. x² minus y² by a minus b is equal to xy by h. இந்த ரெட் கலர் லைனுடைய ஃபார்முலா ரெடி பண்ணியாச்சு. ஆங்குலர் பைசெக்டார் போட்டுருக்குறோம். இந்த ரெட் கலர் லைனுடைய ஆன்சர் எழுத போகிறேன். x² minus y² by வாட் இஸ் மை a? இங்கே வாங்க, இங்கே தான் இப்போ ஏபிலாம் கண்டுபிடிச்சிட்டு வரணும் நம்ம. ஏனா x² கோஎஃபிஷியன்ட் 1, பினா y² கோஎஃபிஷியன்ட் -1, 2h என்றால் xy கோஎஃபிஷியன்ட் -2c. அப்போ h is equal to -c. இதெல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டு இங்கே வரலாமா? வாட் இஸ் மை a? ஏனா 1 மைனஸ் இது ஒரு மைனஸ் +1 is equal to xy by hனா எனக்கு -c. அப்போது ரெட் கலரில் ஃபுல்லாக முடிச்சிடுறேன். இதை x² minus y² by 2 is equal to xy by -c. cross multiply பண்ணிடுறேன். இதை cross multiply பண்ணால் -cx². நான் மைனஸ் கூட மேலே ஏற்றிக்கிறேன். அப்போ cross multiply பண்ண ஈஸியாக இருக்குது எனக்கு. வெறும் c மட்டும் வச்சுங்க. cx² minus cy². இதை மல்டிப்ளை பண்ணால் -2xy. இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா cx² plus 2xy minus cy² is equal to 0. This is the angular bisector of first pair of straight line. அதாவது black color உடைய angular bisector red color lines. இதுதான் red color lines உடைய answer. சூப்பர். இப்போது இது முடிச்சிட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா,
இவனுடைய ஆங்குலர் பைசெக்டார் நீங்கள் கண்டுபிடிச்சது இருக்கட்டும், நாங்கள் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இந்த பாருங்கள், இதோடைய each pair bisects the angle between the other pair. நீங்கள் கண்டுபிடிச்ச ரெட் கலர் ஆங்குலர் பைசெக்டாரும் ஒன்று தான், நாங்களே ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2dxy மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் கலர் பிளாக் கலருடைய ஆங்குலர் பைசெக்டார் நீங்கள் ரெட் கலரில் போட்டிங்கல்ல, நீங்கள் புதுசாக போட்டிங்கல்ல, நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி நாங்களே சொல்கிறோம் இதுதான் இவனுடைய ஆங்குலர் பைசெக்டார், இதுதான் இவனுடைய ஆங்குலர் பைசெக்டார் சொல்லியிருக்காங்க பாருங்கள். if the pair of straight line represented such that each pair bisects the angle between the other pair. இது நான் கண்டுபிடிச்சதுப்பா. இது நான் பிளாக் கலர் லைனுடைய ஆங்குலர் பைசெக்டார் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை பயன்படுத்தி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி முடிச்சுட்டு கொஷினை போய் படித்தா அவன் என்ன சொல்கிறான்னா, டே நீ ஏன்டா வேஸ்ட்டாக கண்டுபிடிச்ச, இவனோட ஆங்குலர் பைசெக்டார் தான் இவன், இவனோட ஆங்குலர் பைசெக்டார் தான் இவன், இவனோட ஆங்குலர் பைசெக்டார் தான் இவன், இவனோட ஆங்குலர் பைசெக்டார் தான் அவன், நீ கண்டுபிடிச்சது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்முலா நீங்கள் புக்கில் கொடுத்ததை வச்சு ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்குலர் பைசெக்டார் வச்சு நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்டுபிடிச்சது இது, கொஷினில் இருக்கிற வாத்தியர் கண்டுபிடிச்சது இது, இப்போ போர்டில் போட்டுங்கிற வாத்தியர் கண்டுபிடிச்சது இது. என்னுடைய வாதமும் இதுக்கு பேர் ஆங்குலர் பைசெக்டர் தான், கொஷினில் எழுதின வாத்தியரோட வாதமும் இதுக்கு பேர் ஆங்குலர் பைசெக்டர் தான். அப்போ இது ரெண்டும் ஒன்று தானே. இது என்னோட பார்வையில் ஆங்குலர் பைசெக்டார், இது உங்களுடைய பார்வையில் கொஷின் எழுதினவங்க பார்வையில் இது ஆங்குலர் பைசெக்டார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புது ஈக்குவேஷன் நம்பர் 2 வந்திருக்கு பாருங்கள், இதுவும் கொஷினில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுவும் ஒன்று தான் அப்படின்னு சொல்ல வரேன். திஸ் இஸ் த ஆங்குலர் பைசெக்டார் ஆஃப் 1. இது யார் சொன்னதுன்னா given, இது கொஷினில் கொடுத்தது. given angular bisector of 1 is x square minus 2dxy minus y square is equal to 0. அப்போ இது கொடுக்கப்பட்ட விஷயம் given angular bisector. இது நான் கண்டுபிடிச்சது, ஐ ஹவ் ஃபவுண்ட், நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன், எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பயன்படுத்தி நான் கண்டுபிடிச்சேன். இப்போ நான் கண்டுபிடிச்ச ஆங்குலர் பைசெக்டர் என்னமோ மாதிரி வந்திருக்குது, நீங்கள் கண்டுபிடிச்ச ஆங்குலர் பைசெக்டர் என்னமோ மாதிரி வந்திருக்குது. ஆனால் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க. இதோடைய ஆங்குலர் பைசெக்டார் தான் இது, இதோட ஆங்குலர் பைசெக்டார் தான் இது. ஈச் பேர் பைசெக்ட்ஸ் தி ஆங்கிள் பிட்வீன் த அதர் பேர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, உங்கள் வாதத்துக்கே நான் வரேன். இது ரெண்டும் ஒன்றா இருந்தால் நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்று தான். அப்போ c/1. எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்று தான், ரைட்? அதே மாதிரி ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டும் ஒன்று தான். கரெக்டு தானே? நான் கண்டுபிடித்ததும் உங்கள் கொஷினில் இருக்கிறவங்க கண்டுபிடிச்சதும் ஒன்று என்றால் கம்பேரிங் ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃபவுண்ட் பை மீ, ஈக்குவேஷன் நம்பர் 2 ஃபவுண்ட் பை மீ, ஈக்குவேஷன் நம்பர் 3 given by the question, ரெண்டு பேரும் ஒன்றுன்றனால their coefficients are equal. நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணால் ஈக்குவலாக தான் வரணும். அப்போது ஆன்சர் என்ன வருதுன்னா c/1 சீன்னு வச்சுக்கலாமா, 2 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போது 1/-d வருமா, இதை கிராஸ் பை பண்ணுறேன், -cd is equal to 1. அவங்க என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க, cd is equal to -1 ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போ cd is equal to -1, ஆட்டோமேட்டிக் ஆன்சர் வந்துருச்சு பாருங்கள். அப்போ சம்மோடைய ஐடியா நல்லா புரிஞ்சிடுச்சா? ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைனை எடுங்க, இதோ எடுத்துட்டேன், அவனுக்கு ஆங்குலர் பைசெக்டரோட ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க, ரெட் கலர் லைனை கண்டுபிடிச்சிங்கன்னா இது நீங்கள் கண்டுபிடிச்சதா இருக்கும். கொஷின்லேயும் சொல்லியிருக்கிறாங்க இதோடைய ஆங்குலர் பைசெக்டர் இதுதான் சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. given angular bisector of 1, both are 1 and the same, 2 and 3, equation 2 and 3 represent same, ரெண்டு பேரும் ஒன்று தான். ஆகவே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணால் எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணாலும் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் டிவைட் பண்ணாலும் ஒன்று தான். அதை கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிவன் ரிசல்ட் பியூட்டிஃபுல்லாக வந்துடும். ரொம்ப அருமையான சம் இது. இந்த லாஸ்ட் லைன் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் போர்டு விசிபிள் இல்லாமல் இருக்கும், அதை கொஞ்சம் ரைஸ் பண்ணி காட்டுறேன். அந்த லாஸ்ட் லைன் இப்போ விசிபிளாக இருக்க பாருங்கள், ஃபைன்.
இப்போ இட் இஸ் விசிபிள். கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் 1-2 வாட்டி கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் தரவாயிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் புரிஞ்சிடும். நீங்கள் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இதில் நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்குலர் பைசெக்டர் இஸ் x² - y² by a - b is equal to xy by h. Thank you.